ஃப்ரெண்ட்ஸ் சிந்து பைரவி அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத இந்த ஒரு வீடியோல ஒரு குட்டி பிரமோவா பார்க்கலாம் வாங்க. மகா தான் எல்லாத்துக்கும் காரணம்ன்றதை சிவா ஆதாரப்பூர்வமா நிரூபிக்கிறாங்க. பெரியம்மா இது மாதிரி எல்லாத்துக்கும் காரணம் அம்மா தான். அம்மா வந்து உங்க முன்னாடி நடிச்சிட்டு இருக்காங்க நல்லவங்க மாதிரின்றாங்க. அவங்க எந்த அளவுக்கு மோசமானவங்க தெரியுமா? என்ன ஃப்ராட் வேலை பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா? ஆனா நீங்க என்னடனா அவங்க நல்லவங்கன்னு சொல்லிட்டு தலையில தூக்கி வச்சுட்டு கொண்டாதீங்க. உண்மையிலேயே நீங்க நினைக்கிற மாதிரி அவங்க நல்லவங்க கிடையாதுன்னு சொல்லிட்டு ஆதாரத்தோட நிறைய விஷயங்களை பாத்தீங்கன்னா காமிக்கிறாங்க. சிவா இருந்துட்டு அதாவது இசக்கி கிட்ட பணம் குடுத்தது, அப்புறம் இசக்கி அவங்க பேசிட்டு இருந்தது எல்லாமே தெரிய வருது. அப்ப கோவில்ல அதாவது சாமியோட நகைய வந்து இசக்கி தான் எடுத்திருப்பாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா மகா சொல்லிதான் இசக்கி எடுத்தாங்கன்றது ஆடியோ, வீடியோ எல்லாமே காமிக்கிறாங்க. அத பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. எப்பயாச்சும் தெரியுதா பெரியம்மான்றாங்க. அக்கா இல்லக்கா சிவா சொல்றத நம்பாதீங்கன்னோனே அன்னபூரணி மகாவுடைய கன்னத்துல பல ஆறுன்னு அறியறாங்க. இப்படி ஒரு மோசமான வேலையை பண்ணிட்டு எப்படி உன்னால இப்படி நடிக்க முடியுதுன்றாங்க. அக்கா சாரிக்கா வேற வழி இல்லாத இப்படி பண்ணிட்டேங்க. இன்னொரு டைம் இந்த தப்பு பண்ண மாட்டேங்க்கா. தப்பு பண்ணிட்டு இன்னொரு டைம் தப்பு பண்ண மாட்டேன்னு சொன்னா உன்னை நான் எப்படி நம்புவேன்றாங்க. மகா நீ இசக்கி கொடுத்த அதே தண்டனை தான் உனக்கும் அதாவது சிந்துவும் கொடுத்துருக்கேன் இல்லையா அதே தண்டனை தான். இனிமேல் இந்த வீட்டுக்கு உனக்கு எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாதுன்றாங்க. ஒழுங்கா வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்றாங்க. அக்கா பிளீஸ்க்கா வீட்டை விட்டு துரத்துனா நான் எங்கக்கா போவேன் அப்படின்ட்டு ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி அழுகுறாங்க. எங்கேயோ ஒண்ணு போ அதுக்கு நான் என்ன பண்ணட்டும்ன்றாங்க. இந்த வீட்டுல உனக்கு இடம் கிடையாது. இந்த வீட்டுல நீ இருக்கவும் முடியாது. ஒழுங்கு மரியாதையா இந்த வீட்டை விட்டு போயிட்டேன்னா உனக்கு நல்லது இல்லைன்னு வச்சுக்கோயேன். இங்க நடக்கிறதே வேற அப்படின்ட்டு எல்லாம் சொல்லிட்டு ஆர்கியூமெண்ட் பண்றாங்க. மகா ரொம்ப ஃபீல் பண்றாங்க. வெளியே போன்னு சொன்னேன்னு சொல்லிட்டு கத்துறாங்க. நீயே வெளியே போறிய இல்ல நான் உன்னை கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளட்டுமான்னு அனுப்புறேன்னு சொல்லவும் மகாவே பாத்தீங்கன்னா வீட்டை விட்டு போறாங்க. சிந்துவையும் சிவாவையும் பார்த்து என்னை வீட்டை விட்டு வர்ற அளவுக்கு பண்ணிட்டீங்களே உங்க 2 பேரையும் நான் சும்மா விட மாட்டேன். உங்களுக்கு பழி வாங்காம விட மாட்டேன்னு சொல்லிட்டு கோவத்தோட மகா வெளியே போறாங்க. அடுத்து மகாவுடைய பிளான் என்ன, இன்னும் என்னெல்லாம் நம்ம சிவாவை சிந்துவையும் வந்து பழி வாங்க போறாங்க, டார்ச்சர் பண்ண போறாங்கன்றத அடுத்தடுத்த வீடியோல நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.